Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 5 ல number play பண்ண போறோம். இதுல வந்து page number 122 ல இருக்கிற sums பண்ண போறோம். Figure it out. The sum of four consecutive numbers is 34. What are these numbers? இப்போ 4 numbers add பண்ணா total வந்து 34 வருது. அப்ப அந்த 4 number என்னன்னு கேட்டிருக்காங்க. And 4 number வந்து consecutive numbers. நான் already சொல்லியிருக்கேன் இல்லையா? Consecutive numbers அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு numbers. Solution வந்து we can write let the number be n. So ஒரு நம்பர் வந்து n. அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? அதோட ஒன்று ஜாஸ்தி வரும் இல்லையா? n plus 1 இல்லையா? இதோட ஒன்று பெருசா இருக்கும். And அதுக்கப்புறம் வர நம்பர் வந்து பாத்தீங்கன்னா n plus 2. And fourth நம்பர் என்ன வரும்? n plus 3. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 34 வருது. அப்போ இந்த n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டலா வந்து நமக்கு எவ்வளவு n இருக்கு பாத்தீங்கன்னா 4n இருக்கு. 4n ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 அப்புறம் 3. இத ஆட் பண்ணா we get 6 which is equal to 34. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா நான் ஆட் பண்ணி இங்க எழுதி இருக்கேன் அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 4n equal to 34. இந்த 6 நம்ம இங்க மூவ் பண்ண என்ன ஆகும்? இங்க பிளஸ் இருக்கு. அப்போ மைனஸ் ஆயிடும். -6. அப்போ 4n equal to 34 minus 6 என்ன வரும்? 28. இப்போ n அப்படியே வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்? 28 இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்றோம் by 4. அப்போ n வேல்யூ இத கிராஸ் பண்ணா நமக்கு 7. Therefore the four consecutive numbers are 7. 7 plus 1 என்ன வரும்? 8. அப்புறம் 9 அதுக்கு அப்புறம் 10. So 4 consecutive numbers நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Second sum. Suppose p is the greatest of 5 consecutive numbers. Describe the other 4 numbers in terms of p. இப்போ நமக்கு வந்து highest number என்ன கொடுத்திருக்காங்க? p கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? Let the highest number be p எடுத்துட்டோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 consecutive numbers கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? So the next 5 consecutive numbers are first வந்து p வந்து highest value. அதோட என்ன இருக்கும்? p ஓட 1 கம்மி இல்லையா? நெக்ஸ்ட் நம்பர் p வேல்யூ நமக்கு தெரியாது பட் அதோட கம்மியான வேல்யூ தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? p - 2. சோ இதை விட இது கம்மியா இருக்கும். அதுக்கு அப்புறம் p - 3. நெக்ஸ்ட் p - 4. இப்போ we got all 5 numbers. Third sum. For each statement below, determine whether it is always true, sometimes true or never true. Explain your answer. Mention examples and non-examples as appropriate. Justify your claim using algebra. இப்போ இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சம்டைம்ஸ் ட்ரூவா இருக்கலாம், இல்ல நெவர் ட்ரூவா இருக்கலாம், இல்ல ஆல்வேஸ் ட்ரூவா இருக்கலாம். எந்த கேட்டகரி நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம முடிஞ்சா எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? The sum of two even numbers is a multiple of 3. இப்போ ரெண்டு ஈவன் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து 3 ஓட மல்டிபிள்ஸ் வரும். அதாவது 3 டேபிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? Let the two even numbers as 2a and 2b. ரெண்டு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம். இத நம்ம ஃபர்தர் சால்வ் பண்ணா இங்க 2 காமனா இருக்கு. அப்போ 2 into a plus b. இப்போ வந்து a and b க்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறோம். ஈவன் நம்பரா கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம a வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம், b வந்து 6 எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும்? 4 plus 6 வந்து 10. 10 into 2. அப்போ என்ன வரும்? 2 10s are 20. இது வந்து 3 ல டிவைட் ஆகுமா? 3 டேபிள்ஸ்ல வருமா? வராது. அப்போ 20/3 பண்ணா நமக்கு ஆன்சர் வராது. அப்போ this is not divisible by 3. இப்போ நம்ம a வந்து இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ a வேல்யூ வந்து we take 2 and b வந்து 4 எடுத்துக்கிறேன். இப்போ சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 2 plus 4 6. 12 வந்துருச்சு. இது வந்து 3 டேபிள்ஸ் வரும் இல்லையா? 3 4s are 12. அப்போ இது வந்து நமக்கு 3 மல்டிபிள்ஸ் வருது. First we can write sometimes true answer. Second sum. If a number is not divisible by 18, then it is also not divisible by 9. இப்போ நம்பர் வந்து 18 ல டிவைட் ஆகல அப்படின்னா அது வந்து 9 ல டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 ஓட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 18 ஓட ஃபேக்டர் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். 2 இருக்கு, 9 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு. அதுக்கு அப்புறம் we have 80 மட்டும் இருக்கு. ஓகே. இப்போ நமக்கு வந்து இது தேவையில்லை. இது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 2 9s are 18 இல்லையா? சோ 2 9s are 18. ஒரு நம்பர் வந்து 8 ல டிவைட் ஆகல அப்படின்னா 9 ல டிவைட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 8 ஓட மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? 90 72 54 எல்லாம் 8 ஓட மல்டிபிள்ஸ். சோ 90 பாத்தீங்கன்னா 9 10s are
90 வரும் இல்லையா? and அதே மாதிரி 9 8s are 72 வரும். இதுவும் பாத்தீங்கன்னா 9 6 are 54. ஸோ எல்லாமே வந்து 9 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கு. பட் 45 பாத்தீங்கன்னா 9ல டிவைட் ஆகும். 9 into 5 we get 45. ஆனா 45 வந்து 18ல டிவைட் ஆகாது. ஒரு நம்பர் வந்து 18ல டிவைட் ஆகல அப்படின்னா 9லயும் டிவைட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அது ஃபால்ஸ். ஏன்னா இங்க வந்து 45 பாத்தீங்கன்னா 9 5s are 45 வருது. ஓகேங்களா? 45 9ல டிவைட் பண்ணா we get 5 ஆன்சர். ஆனா 45 by 18 நம்ம பண்ணா ஆன்சர் வராது. டெசிமல்ல வரும். அப்போ this statement is sometimes true. Next question, if two numbers are not divisible by 6, then their sum is not divisible by 6. ஒரு 2 numbers நம்ம எடுத்துக்கணும். any numbers even or odd number எடுத்துக்கணும். அது ரெண்டுமே வந்து 6ல டிவைட் ஆகாதுன்னு சொல்றாங்க. சப்போஸ் அதை நம்ம ஆட் பண்ணாலுமே 6ல டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? let the two numbers 1 and 5. So 1 வந்து 6ல டிவைட் ஆகாது, 5ம் 6ல டிவைட் ஆகாது. ஆனா 1 plus 5 பண்ணா we get 6 which is divisible by 6. 6 ones are 6. and இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 plus 9. இது நம்ம ஆட் பண்ணா 12 வருது. So 12 வந்து 6ல டிவைட் ஆகுது. 6 2s are 12. இப்போ இன்னொரு நம்ம எடுத்து பார்க்கலாம். 2 plus 5. So ரெண்டுமே வந்து 6ல டிவைட் ஆகாது. 2 plus 5 7. 7 by 6 நம்ம பண்ணா ஆன்சர் வராது. டெசிமல்ல வரும். அப்போ தேர்டுக்கு வந்து sometimes true. Fourth என்ன கேட்டிருக்காங்க? The sum of a multiple of 6 and a multiple of 9 is a multiple of 3. இதுக்கு வந்து always true தான் வரும். அப்போ 6 tablesல வர நம்பர்ஸ் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்றோம். அதே மாதிரி 9ஓட மல்டிபிள்ஸ்ல வர நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 3ல டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. multiple of 6 number 6 into a. So a வந்து நம்ம எத்தனை தடவை we are adding the 6. அதே மாதிரி multiple of 9 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 9b. So b வந்து நம்ம எத்தனை தடவை 9 ஆட் பண்றோம்? இப்போ 6a plus 9b. இதை நம்ம 3ல டிவைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ 6 நம்ம என்ன பண்ணலாம்? 6 into we are adding 2 times 6 plus 9 into 3 times போட்டுக்கலாம். இப்போ 6 2s are 12 plus 9 3s are 27. இதை நம்ம ஆட் பண்ணா இது வந்து 3ல பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 1s are 3 3 3s are 9 டிவைட் ஆகுது. and one more example பார்க்கலாம். 6 into 4 plus 9 into 1. 6 4s are 24 plus 9 1s are 9. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணா 33. இது நம்ம 3 டிவைட் பண்ணா 11 ஆன்சர். அப்ப டிவைட் ஆகுது. fourth வந்து always true. fifth என்ன கேட்டிருக்காங்க? The sum of a multiple of 6 and a multiple of 3 is a multiple of 9. இப்போ 6 tablesல வர நம்பரையும் and 3 tables வர நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா அது வந்து 9ல மல்டிபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? 6a plus 3b. So இது a வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். number of times we are adding the number. இதுக்கு காமன் என்ன பண்ணலாம்னா 3 காமன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 2a plus b. நம்ம இதுவும் சிம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 tablesோட நம்பரும் and 3 tablesோட நம்பரும் எடுத்துக்கணும். இப்போ 6 tablesல we get 12. 6 2s are 12 plus 3 tables என்ன வரும்? அதே மாதிரி 3 2s are 6 வருது. இதை நம்ம ஆட் பண்ணா 18. இது வந்து 9ல டிவைட் ஆகுது. get 2 ஆன்சர். இப்போ அகைன் வந்து 6 மல்டிபிள்ஸ் வந்து we take 24. 3 மல்டிபிள்ஸ் வந்து 9 எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ண நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 33 வருது. இது நம்ம 9ல பண்ண முடியாது. ஏன்னா 33 வந்து 9 டைம்ஸ்ல வராது. அப்போ this is not divisible by 9. Fifth answer sometimes true. Fourth sum, find a few numbers that leave a remainder of 2 when divided by 3 and a remainder of 2 when divided by 4. Write an algebraic expression to describe all such numbers. இப்போ நம்ம few numbers கண்டுபிடிக்கணும். அதை வந்து 3 டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர் வரணும். 4ல டிவைட் பண்ணாலும் 2 ரிமைண்டர் வரணும். அதுக்கேற்ற நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? let the numbers leave remainder 2 when divided by 3 as 3 plus 2. இது எக்ஸ்பிரஷன், algebraic expression. அதாவது 3x
plus 2. நம்ம எதுக்கு plus 2 பண்றோம்னா அது சால்வ் ஆகும்போது நமக்கு ரிமைண்டர் 2 வருது இல்லையா? அந்த ரிமைண்டர் 2 வந்து we had to add within the number. அப்பதான் நமக்கு 2 ரிமைண்டர் வரும். அதே மாதிரி the numbers leave remainder 2 were divided by 4 as 4y plus 2. So இது வந்து 3x and 4x plus 2 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம LCM எடுத்துக்கலாம். LCM of 3 and 4 equal to 12. இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம போடுறோம். என்ன பண்ணலாம்னா 12c plus 2. c என்னதுங்க? நம்ம 12 வந்து எத்தனை தடவை ஆட் பண்ணிக்கிறோம் அதுதான் c வேல்யூ. இப்போ நான் 12 வந்து 1 டைம் போடுறேன். அதாவது c வேல்யூ வந்து நான் இங்க 1 போடுறேன் plus 2 போடுறேன். ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வரும்? 12 into 1 12 plus 2 14. இப்போ 14 பாத்தீங்கன்னா நமக்கு 3 ல டிவைட் பண்ணோம்னா 3 4s are 12 ரிமைண்டர் 2 வரும். அதே நான் வந்து 4 ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 4 3s are 12 ரிமைண்டர் 2. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் 12 into இப்போ 1 இருக்குல்ல நான் நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன் 2 plus 2. இப்போ 12 2s are 24 24 plus 2 26. இப்போ 26 நான் வந்து 3 ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 8s are 24 ரிமைண்டர் 2 வந்துரும். அதே நான் 4 ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 6 are 24 ரிமைண்டர் 2 வந்துரும். இப்போ நான் அகைன் வந்து இங்க 2 இருக்கு நெக்ஸ்ட் நான் 3 எடுத்துக்கிறேன் 12 into 3 plus 2. 12 3s are 36 plus 2 38. இப்போ 38 நான் அகைன் வந்து என்ன பண்றேன் 3 ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 3 1s are 3 and 3 2s are 6 36 வரும் ரிமைண்டர் 2 வரும். இதே நான் 4 ல பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 9s are 36 ரிமைண்டர் 2. So இந்த மாதிரி நம்ம நம்பர் எழுதிட்டே போலாம் 12 into 4 plus 2 which is 48 plus 2 50. அப்புறம் 12 into 5 plus 2 60 plus 2 62. So இந்த மாதிரி நம்ம லைனா நம்பர் எடுத்துட்டே போலாம். So இங்க find a few numbers கேட்டிருக்காங்க இல்லையா? We can write the numbers இங்கே நம்ம அந்த நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் 14 26 38 50 62.